நேயர்களுக்கு இனிய வணக்கம். குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு வருகின்ற 2025 மற்றும் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க தனுசு ராசிக்காரங்களே, எல்லாரும் நலமா? நான் நலம், நீங்களும் நலமாக தான் இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. தன்னம்பிக்கையோட வாழுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த நாள் வரைக்கும் இந்த 2024 அனுபவிக்காத கஷ்டம் இல்லை, அனுபவிக்காத துன்பம் இல்லை, அனுபவிக்காத கண்ணீர் இல்லை. எதெடுத்தாலும் பிரச்சனை, என்ன செஞ்சாலும் தடங்கள், யாரை நம்பினாலும் ஏமாற்றம், என்ன சொல்றதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு கஷ்டங்கள். கஷ்டத்தை வெளியில சொன்னாலும் பிரச்சனை, வெளியில சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை. உங்களுடைய அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க. கஷ்டத்துக்கு, பிரச்சனைக்கு, உங்களுடைய குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த புத்தாண்டுங்க. இந்த 2025க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. இந்த மாற்றமெல்லாம் சின்ன மாற்றமெல்லாம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை தழகீழா நீங்களே ஒரு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இனி வரும் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இன்பம் பல மடங்கு பெருக்க போகுதுங்க. செல்வமலை குவிய போகுதுங்க. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போற காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம். அதுவும் தை பொங்கலுக்கெல்லாம் அப்புறமெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது, உங்களுடைய கையில செல்வமலை பொழிய போகுது. உங்களை பிரிஞ்சு சென்ற காதல் மனைவி உங்கள் கரம் கோர்க்க போறாங்க. நீங்க யாரை நினைச்சு தினமும் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, யாருக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய கரத்தை கோர்க்க போறாங்க. உங்களுடைய குழந்தைகளோட கல்வி சிறப்பாக இருக்குங்க. உங்கள் குடும்பத்துல கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க. இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இனி வரும் காலகட்டத்துல நம்மளுக்கு நடக்குதுங்க. முருகர் நம்மளுக்கு கொடுக்கிற வரங்க கண்டிப்பா நடந்தே தீரும், யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. முருகனை வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க, பொறுமையா செய்யுங்க. கண்டிப்பா அந்த காரியத்துல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு 20 ரூபாய் இருந்தா அதுல பாதியை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய அற்புத குணத்துக்கு ஏற்பட்ட மாதிரியே இனிவரும் காலகட்டத்துல பல மடங்கு நன்மைகள் நடக்க போகுதுங்க. இந்த நாள் வரைக்கும் இந்த 2024 நீங்க யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யாரு கூட பேசுறது, யாரு கூட பேசக்கூடாது, இந்த தொழிலை தொடங்கலாமா, இந்த தொழிலை தொடங்க வேண்டாமா, என்னடா பண்றது, நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருமா, இறைவா ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க, என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருங்க இறைவா, நான் உங்ககிட்டயே வந்துடுறேன், அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனிவரும் காலகட்டத்துல ஒரு தீர்வு, மிகப்பெரிய தீர்வே கிடைக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு சந்தோஷங்களும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் ஒரு நாள் கூட உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. வேலைக்கு போயிட்டு வருவீங்க, சம்பளம் வாங்குவீங்க, அந்த சம்பளம் உங்கள் குடும்பத்துக்கு பத்தாதுங்க. புதுசாக தொழில் தொடங்குவீங்க, நட்டமாக தான் இருக்கும். எதெடுத்தாலும் பிரச்சனை, யாரை நம்பினாலும் ஏமாற்றம், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாகி கவலைப்பட்டுட்டே தாங்க இருப்பீங்க. ஆனால் இனிவரும் 2025 எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காங்க நீங்களே தனியாக எடுக்கக்கூடிய காலகட்டம் தான் 2025. மறுமலர்ச்சி பொங்க போகிற காலகட்டம் தாங்க இந்த 2025. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. எல்லா விஷயங்களும், எந்த குடும்ப விஷயம், தொழில் விஷயம், எல்லா குழந்தைகள் பற்றிய விஷயம், எல்லா விஷயங்களும் நீ நினைச்சபடி நினைச்ச நேரத்தில் எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் எந்த வேலையை செய்ய நினைச்சாலும் அந்த நேரத்தை, செய்யக்கூடிய நேரத்தில் சரியாக செஞ்சு முடிப்பீங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு யோசிச்சு தெளிவான முடிவை நீங்களே எடுத்துக்குவீங்க. அடுத்தவங்களை எதிர்பார்க்க மாட்டீங்க. மிகவும் நல்ல ஒரு சூப்பரான வருஷமாக தாங்க உங்களுக்கு இந்த 2025 அமைஞ்சிருக்கு. என்ன, முருகரை வணங்குங்க, கண்டிப்பாக இன்னும் பல மடங்கு நன்மைகள் நடக்குங்க. அருகில் இருக்கிற முருகன் சந்நிதிக்கு சென்று தினமும் முருகனை வணங்கி வாருங்க. கண்டிப்பா நன்மைகள் பல 100 மடங்கு அதிகமாகுங்க. முருகர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும்
உங்கள் வாழ்க்கையில் முருகர் செய்யக்கூடிய நல்லதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. எல்லாம் நன்மைக்கே. எல்லாமே நன்மைக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2025 என்னென்ன நல்லது உங்களுக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, நம்ம பையன் தகுதிக்கு நம்மளை எல்லாம் வச்சிருக்கான், நம்மளுக்கு நம்ம எது சொத்து சோகமும் சேர்த்து வைக்கல, நம்மளுக்கு சாப்பாடு போட்டு நம்மளுக்கு மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி உங்களை பேசி இது பண்ணுவாங்க. உங்கள் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு என்னோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு, நான் கமனி எங்கள் அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலாம், உன்னை வந்து கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்கள் காதல் மனைவி இப்போ நீங்கள் எனக்கு என்ன கழுத்தில் தாலி கட்ட நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க, நான் வரம் வாங்கி வந்திருக்கணுங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைங்க அப்பா அப்படின்னு பாசமலையை பொழிவாங்க. அந்தளவுக்கு சந்தோஷமான காலகட்டம் தான் இந்த 2025 உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தொழில் ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவு வரப்போகுதுங்க. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருந்த சக ஊழியர்கள் உங்களை புரிஞ்சுக்காம கேலி கிண்டலுமா உங்களை கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இது நாள் வரைக்கும் ஏளனமாக உங்களை பேசி சிரிப்பாங்க. இனி வரும் காலகட்டத்தில் அவங்க எல்லாருமே உங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சகோதர சகோதரிகளாக பழகுவாங்க, மிகவும் சந்தோஷமாக உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. உங்கள் முதலாளி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த போல சம்பளம் தருவாங்க. இந்த 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா, சம்பளம் கொடுங்க அப்படின்னு மாதம் ஒன்றாம் தேதியான நீங்கள் போய் கேட்பீங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, உன்னை நான் வேலைக்கு வச்சதுக்கு கடவுளே அப்படின்னு புலம்புவார், வேற ஆள் வைக்கணும், உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு இது என்னுடைய கம்பெனியை ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்கெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பாங்க. ஐயோ, நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வேலைக்கு வரோம், மாடா உழைக்கிறோம், சம்பளம்னு கேட்டால் நம்மளை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு காலம் வரப்போகுதுங்க. இனி வரும் காலகட்டத்தில் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு உங்களுடைய திறமையை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. நீ 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் முதலாளி உங்களுக்கு வந்து பதவி உயர்வு தரப்போறாருங்க. நீங்கள் செஞ்ச கடுமையான உழைப்புனால உங்களை கம்பெனிக்கு மிகப்பெரிய லாபம் காத்துட்ருக்குதுங்க. நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 2025 தொடங்குங்க. லாபம் பல மடங்கு கிடைக்குங்க, கண்டிப்பா கிடைக்குங்க. முருகனை வழங்கி பொறுமையா நிதானமா முடிவெடுத்து தொழில் தொடங்குங்க, லாபம் கண்டிப்பா அதிகரிக்குங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க ஒரு சிறு பரிகாரத்தை செய்யணுங்க. இதை செஞ்சீங்கன்னா நன்மைகள் மிகவும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் அருகிலுள்ள முருகன் சந்நிதிக்கு சென்று முருகனுக்கு விளக்கேற்றுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். விளக்கேற்றும் கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில ஏத்துங்க. முடியல அப்படின்னா, அது செய்யறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே முருகரை வணங்குங்க, முருகர் மந்திரத்தை சொல்லுங்க, கண்டிப்பா நல்லது நடக்குங்க. நல்லது நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. இந்த 2025 மிகவும் அற்புதமான வாழ்க்கையை அனுபவிக்க போற தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகவும் நன்மைகள் நடக்க போகுது. எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய முருகர் தான். எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.